Good morning, students. Ninth standard Social Science from Civics Unit 1. The lesson name is Forms of Government and Democracy. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சியை பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னா know the forms of government, அரசாங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அரசாங்க அமைப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியினுடைய பொருளை பத்தி புரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது நோ த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியினுடைய நிறைகள் என்ன குறைகள் என்ன என்பதை பத்தி நம்ம இப்ப இந்த லெசன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நோ த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, இந்திய மக்களாட்சியில எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது எத்தனை வகையான அமைப்புகள் அரசாங்க அமைப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோகிரசி, அரிஸ்டோகிரசினா உயர்குடி ஆட்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொனார்கி, மொனார்கினா மன்னராட்சி. நெக்ஸ்ட் ஆட்டோகிரசி, ஆட்டோகிரசினா தனிநபர் ஆட்சி. நெக்ஸ்ட் ஒலிகர்ச்சி, சிறுகுழு ஆட்சி. நெக்ஸ்ட் தியோகிரசி, மத குருமார்களின் ஆட்சி. டெமோக்ரசி, டெமோக்ரசினா மக்களாட்சி. நெக்ஸ்ட் ரிபப்ளிக், ரிபப்ளிக்னா ஜனநாயக ஆட்சி. சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்றாங்க. இப்ப அரிஸ்டோகிரசினா என்னன்னு பாத்தீங்கன்னா a form of government in which power is in the hands of a small privileged ruling class. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அரிஸ்டோகிரசின்றது ஒரு அரசாங்க அமைப்பு தான். ஆனா இவங்களுடைய பவர் அதிகாரம் யார் கையில இருக்குன்னா ஸ்மால் பிரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ், அதாவது சிறப்புரிமை பெற்ற ஒரு வர்க்கத்திடம் இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கண்ட்ரியில இருக்குன்னா யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்பெயின். இங்க பாத்தீங்கன்னா கிங்டம் இங்கிலாந்தினுடைய ராணி, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத் ராணி. இவங்களுடைய சன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது சார்லஸ், அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா டயானா, அவருக்கு பிறந்த மகன்கள் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ், இன்னொன்னு ஹாரின் இருக்காரு. சோ இவங்களதான் என்ன சொல்றாங்க பிரிவிலேஜ்டு ரூலிங் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. சோ இது எந்தெந்த கண்ட்ரில இருக்குன்னா இங்கிலாந்துலயும் ஸ்பெயின்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொனார்கி, a system of government, இது ஒரு வகையான அரசாங்க அமைப்பு in which one person reigns supreme, usually a king or queen. அதாவது இங்க ஒரு அரசரோ ஒரு அரசியோ ஆட்சி அமைக்கிறதுக்கு பேரு மொனார்கின்றாங்க. இந்த சிஸ்டம் எந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்க. இது வந்து பூட்டான் மன்னரோட நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எடுத்துக்கொண்ட போட்டோ. பிரைம் மினிஸ்டர் மோடி possesses with பூட்டான் கிங் ஃபேமிலி அட் டின்னர். அவங்க டின்னர் அப்போ இந்த போட்டோ எடுத்துக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஓமன் கண்ட்ரில மொனார்கி சிஸ்டம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கட்டார்லயும் மொனார்கி சிஸ்டம் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோகிரசி, ஆட்டோகிரசினா தனிநபர் ஆட்சி, a system of government by one person with absolute power. எந்தெந்த கண்ட்ரில இருக்குன்னா நார்த் கொரியா, சவுதி அரேபியா. அது ஆட்டோகிரசின்றது ஒரு கவர்மெண்ட் தான், ஆனா ஒரே ஒருவருடைய கையில ஃபுல் பவரும் அதிகாரம் முழுவதும் அடங்கி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இவரு தான் அங்க இருக்கிற ஒரு லீடர், கிம் ஜோங் உன் இவரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாலையும் ஆட்டோகிரசி சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஒலிகர்ச்சி, ஒலிகர்ச்சினா சிறு குழு ஆட்சின்றாங்க. a small group of people having control of a country or organization. அதாவது ஒரு அமைப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பையோ அல்லது அந்த நாட்டினுடைய கட்டுப்பாடு அவங்க கையில இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஒலிகர்ச்சி சொல்றாங்க. இந்த ஒலிகர்ச்சி சிஸ்டத்தை எந்த கண்ட்ரில ஃபாலோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேப்ல பாருங்க, சோவியத் யூனியன், நெக்ஸ்ட் சைனா, நெக்ஸ்ட் வெனிசுலா,
நார்த் கொரியா. சோ இந்த இடத்தெல்லாம் இந்த ஒலிகர்ச்சி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் தியோக்ரசி, மத குருமார்களின் ஆட்சி. இதுவும் ஒரு கவர்மெண்ட் தான். A system of government in which religious doctrines form the basis of government, headed by a priest who rules in the name of God or proclaims himself as a god. அதாவது அவங்களே கடவுள்ன்ட்டு சொல்லிக்கிட்டு ஆட்சி செய்யறது இல்லது கடவுளினுடைய பெயர்ல ஆட்சி செய்யற ஒரு முறைக்கு பேர் தான் தியோக்ரசி. இங்க பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுனா வாட்டிகன். வாட்டிகன் இஸ் த வெரி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இதுல இவரு தான் பிரீஸ்ட், பிஷப் ஆஃப் ரோம் லியோ 14 இப்ப அந்த கண்ட்ரியில இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெமோக்ரசி, a system of government that allows people to choose their rulers. Only leaders elected by the people should rule the country. அதாவது இதுவும் ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் மக்கள் கையில ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய லீடரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை மக்கள் கையில அவங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய லீடரை ஒன்லி லீடர்ஸ் செலக்டட் பை த பீப்புள், அங்க இருக்க லீடர் மக்களால் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ, இந்தியா யூஎஸ்ஏ அண்ட் பிரான்ஸ். நெக்ஸ்ட் ரிபப்ளிக், a state in which supreme power is held by the people and their elected representatives, and which has an elected or nominated president rather than a monarchy. Example இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இதுல என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் பவர் யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கையிலையும் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கையிலையும் இருக்கு. மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஃபுல் பவர் மக்கள்கிட்டயும் இருக்கு, பீப்புள் கிட்டயும் இருக்கு, ரெப்ரசன்டேட்டிவிட்டியும் இருக்கு. சோ இதுக்கு பேர் தான் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த கண்ட்ரி எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.